السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. قال النبي صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித துல்ஹஜ் மாதத்தை அடைந்து ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளை நிறைவு செய்து அதை தொடர்ந்து வருகிற ஐயாமுத் தஷ்ரீக் என்கிற 3 நாட்களின் முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 11வது ஆயத்தில் சொல்வான். 111வது ஆயத்தில் وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி லம் யத்தஹித் வலதா, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தனக்கென எந்த குழந்தையையும் வைத்துக் கொள்ளவில்லை. வலம் யகுன் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் எந்த இணையும் இல்லை. வலம் யகுன் லஹு வலிய்யும் மினத்துல், அவன் இயலாமையின் காரணத்தினால் எந்த உதவியாளர்களையும் வைத்துக் கொள்வதில்லை. வக்கப்பிர்ஹு தக்பீரா, அந்த அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் முழக்கமிடுங்கள், அந்த அல்லாஹ்வை நீங்கள் உயர்த்தி தக்பீர் இடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்வார். அப்துல்லாஹ் பின் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கான அபு அப்துல் முத்தலிப் இதா அஃஸஹ குலாமுன் லஹும் தஅல்லம ஹாதிஹில் ஆயா 7 மர்ராத்தின் ஹத்தா யஹ்ஃபலஹா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையும், குறிப்பாக அப்துல் முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடைய வழமையும், தங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்தால், அவர்களுக்கு பேச்சு வந்துவிட்டால், அவர்களுக்கு ஆரம்பமாக இந்த ஆயத்தை 7 முறை திரும்ப திரும்ப கற்றுக் கொடுப்பார்கள். அந்த குழந்தைகள் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதும் விதமாக அதை மனனம் செய்து விடுவார்கள். மனனம் செய்யும் அளவுக்கு இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அக்குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று அப்துல்லாஹ் பின் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனை நீங்கள் தக்பீர் முழக்கமிடுங்கள் என்ற வார்த்தையோடு இந்த ஆயத்தை அல்லாஹ் நிறைவு செய்திருப்பான்.
ஐயாமு தஷ்ரீக்கினுடைய இந்த நாட்களுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, ஐயாமு தஷ்ரீகி ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின், இந்த நாள் அல்லாஹ்வுடைய விருந்து உபசரிப்பிற்குரிய நாள். எனவேதான் ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாள் தினம், ஈதுல் அல்ஹா என்கிற ஹஜ் பெருநாள் தினம், பிறகு இந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள், இந்த 5 நாட்களில் நோன்பு வைப்பது ஹராம். அந்த நாளில் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் திக்ர் செய்வதற்கும் உரிய நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாம் அமர்ந்திருக்கிற ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களை பற்றி குறிப்பிடுவார்கள். இது நாம் சாப்பிடுவது, பிறருக்கு உணவளிப்பது, நாம் குடிப்பது, பிறருக்கு குடிக்க செய்வது, திக்ருகள் அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள். அந்த திக்ரிலேயும் மிக குறிப்பாக அல்லாஹ்வுடைய தக்பீரை அதிகம் முழக்கமிட வேண்டிய நாட்கள் ஐயாமு தஷ்ரீக். பிறை 13 மகரிபு வரை, ஞாயிற்றுக்கிழமை மகரிபு வரை, ஒவ்வொரு தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் குறிப்பாக தக்பீர் சொல்வதும், இந்த நாட்களில் அதிகமாக திக்ர் செய்வதும், திக்ரில் தக்பீர் அதிகமாக இருப்பதும் சுன்னத்தாக்கப்பட்ட நிகழ்வுகள். தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தை நம்மை பொறுத்தவரை பிறந்த புதிதிலேயே, ஆரம்பத்திலேயே ஒரு முஸ்லிமனுடைய காதில் ஒலித்த முதல் சப்தமாக அல்லது ஒலிக்கிற முதல் சப்தமாக தக்பீர் இருக்க வேண்டும். பிறந்த உடனே குழந்தையினுடைய வலது காதில் பாங்கு சொல்லி குழந்தையினுடைய வாழ்க்கை துவங்கப்படும். உமர் இப்னு கத்தாப், அப்துல்லாஹ் பின் உபைதுல்லாஹ் பின் அபி ராஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தை வாயிலாக அறிவிக்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலி ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸ்ஸலாம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெற்றெடுத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹஸனுடைய காதில் தொழுகைக்கு பாங்கு சொல்வது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்கிற ஹதீஸ் திருமதியினுடைய 1514வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய, ஒரு முஸ்லிம் குழந்தையினுடைய வாழ்க்கை இந்த அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை தன்னுடைய காதில் ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய செவிப்பறையில் ஏற்றுக்கொண்டுதான் ஒரு குழந்தையினுடைய வாழ்வு இந்த உலகத்தில் துவங்குகிறது. அதுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. அதுவும் ஹதீஸ் இல்லை, அல்லது சஹீஹான ஹதீஸ் இல்லை, அப்படிலாம் எந்த ஹதீஸும் இல்லை என்று சொல்கிற வளமையான ஒரு கூட்டம் நம்மிடத்திலே உண்டு. திருமிதியினுடைய 1514வது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸில் உபைதுல்லாஹ் பின் அபி ராஃபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை பிறந்த போது, ஃபாத்திமா பெற்றெடுத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பாங்கு சொல்வது போல காதில் பாங்குரைத்தார்கள், பாங்கு சொன்னார்கள் என்கிற தெளிவான ஹதீஸ். ஆக நம்முடைய வாழ்க்கையே தக்பீரோடு தான் ஆரம்பிக்கிறது, அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கிறது. திக்ருகளிலேயே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற எவ்வளவு திக்ருகள் இருந்தாலும் அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தைக்கு, இந்த திக்ருக்கு சில தனித்துவங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில பாருங்களேன், தொழுகை ஐவேளை கடமை உண்டு. ஐவேளை தொழுகையிலேயும் கூட தொழுகை ஆரம்பிக்கிறதே அல்லாஹு அக்பர் என்பதை கொண்டுதான். அதனால அதுக்கு தக்பீர தஹ்ரீமா அப்படின்னு பேர். சாப்பிடலாம், குடிக்கலாம், வெளியில அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா அந்த அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு தொழுகையில சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. ஹலாலானவை பலதும் ஹராமாகும். அப்படிப்பட்ட தக்பீரை கொண்டு தொழுகை ஆரம்பமாகும். ஒரு 2 ரக்காஅத்தில் 11 தக்பீர்கள், 11 முறை அல்லாஹு அக்பர் என்பதை சொல்றோம். தக்பீர்ல சொல்றோம், ருக்கூல சொல்றோம், திரும்ப ருக்கூல இருந்து சஜிதா போகும்போது, சஜிதால இருந்து எழும்போது, எழுந்து திரும்ப சஜிதாவுக்கு போகும்போது, திரும்ப அமரும் போது அல்லது எழும்போது, எல்லாத்துலயுமே அல்லாஹு அக்பர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு.
2 ரக்காத்துல 11 தடவை அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். குறைஞ்சது ஃபர்தான தொழுகை மட்டும் ஒருவர் தொழுதாலும் கூட ஒரு நாளைக்கு 5 வக்துகளில் 94 தடவை அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். இது வெறும் ஃபர்து தொழுகையில, சுன்னத் தொழுகை, நஃபீலான தொழுகை, வித்ர் வாஜிபு இவைகள் எல்லாம் கூட்டினா ஒரு நாளைக்கு சுமார் 355 தடவைகள் நாம் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை மொழிந்து கொண்டே இருக்கிறோம். இதல்லாமல் ஒவ்வொரு நாளினுடைய பாங்குக்கு பிறகு இருக்கக்கூடிய இகாமத்து அவைகளிலும் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை தொங்கிக் கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற வார்த்தை, புகாரினுடைய 345வது ஹதீஸ், உமிர பிலால் ஐயஷ்ஃபஅல் அதான வ ஐயூத்திரல் இகாமா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லும் போதும் இகாமத்து சொல்லும் போதும் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற அந்த ஹதீஸில் பாங்கில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை, இகாமத்தில் அல்லாஹு அக்பர் என்பதை கொண்டு தொடங்குகிற வார்த்தை, குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தில், அதுவும் ஹஜ்ஜினுடைய அமல்களில், ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய அமல்களில் இங்கிருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லி எஹ்ராமோடு அவர்கள் புறப்பட்டாலும் கூட நேர ஹஜ்ஜுக்கு போன உடனே, மக்காவுக்கு போன உடனே காபாவை தவாஃப் செய்வதிலிருந்து அவருடைய அடுத்த அமல்கள் ஆரம்பமாகும். அப்படி காபாவை வலம் வருவதற்காக ஆரம்பத்திலே ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக நின்று தவாஃபினுடைய நிய்யத்தை வைத்த பிறகு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதை போல தன்னுடைய கைகளை சுட்டிக்காட்டி தொடுவதை போல உணர்ந்து அந்த கைகளை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு தவாஃபினுடைய ஒவ்வொரு சுற்றினுடைய சந்தர்ப்பத்திலேயும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வரும்போது ஹஜ்ருல் அஸ்வதை முன்னோக்கியவாறு கைகளை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தவாஃப் செய்வார்கள். 7 முறை தவாஃப் முடிந்த பிறகு 2 ரக்காத் தொழுவார்கள். தொழுகையில் வழமை போல அல்லாஹு அக்பர் என்பதை கொண்டு ஆரம்பித்து தொடர்ந்து தக்பீர் முழக்கங்கள். தொழுகை முடிந்த பிறகு சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓட வேண்டும். சஃபாவுடைய மலைக்கு வந்த உடனேயே சஃபாவுடைய மலையை பின்னாலாக்கி கொண்டு காபாவை முன்னோக்கி துஆ செய்துவிட்டு நிய்யத்து வைத்து திரும்பவும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஃபாவிலிருந்து சஇ தொடங்கும். சஃபா மர்வாவிலேயும் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை முழக்கங்கள் இருக்கும். பிறகு ஹஜ்ஜுடைய சீசன் ஆரம்பித்த பிறகு, காலம் ஆரம்பித்த பிறகு அவைகளிலேயும் இந்த வார்த்தைகள் தொடரும். கல்லால் ஷைத்தானை எரிகிற போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஷைத்தானை கல்லால் எரிவார்கள். இப்படி குர்பானி கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி குர்பானியை கொடுப்போம். இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஹஜ்ஜினுடைய பிரதான வார்த்தையாக, லப்பைக் என்கிற வார்த்தை எப்படி ஹஜ்ஜினுடைய தல்பியா மிக பிரபலமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாமல் ஹஜ்ஜினுடைய காலங்களில் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை குறையாமல் இருக்கும். இந்த அமல்கள் முடிந்த பிறகு மினாவில் தங்கியிருக்கிற பிறை 11, 12 ஆகிய நாட்களில், 13 ஆகிய 3 நாட்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பாக அதிகமாக அவருடைய பழக்கம் என்ன இருந்ததுன்னு சொன்னா, அவர்கள் அங்கிருந்து கொண்டு எந்த அமலும் கிடையாது, அங்க வெறுமனே தொழணும், திக்ர் செய்யணும், வேற எந்த அமலும் கிடையாது மினால தங்குறதுல. அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகமாகும். சும்மா விட்டா அப்படித்தானே, கொஞ்ச நேரம் சும்மா உட்கார சொன்னா கண்டதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம், சும்மா இருக்க மாட்டோம். இப்ப மினாவில் திக்ர் செய்ய வேண்டிய நேரங்களில் அதிகமாக தேவையில்லாத பேச்சுக்கள் ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்பம் பாரம்பரியம் சம்பந்தமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஓன் குடும்பமா என் குடும்பமா என்கிற சண்டை வர ஆரம்பித்தது. தன் குடும்ப வசதின்னு அவரு பாட்டு படிப்பாரு, இவர் என் குடும்பம் தான் வசதி அப்படின்னு இவர் பாட்டு படிப்பார். இந்த சண்டைகளுக்கெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து, நீங்கள் உங்களுடைய அமல்களை முடித்துக் கொண்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான்,
உங்களுடைய அமல்களை நீங்கள் முடித்துக் கொண்டால் உங்களுடைய ஆபாக்களை, உங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூறுவதை விட அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் முழக்கமிடுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அதனாலதான் ஹஜ்ஜுடைய காலங்களில் தல்பியா சொல்வாங்க. ஷைத்தானுக்கு எப்ப கல்லெறிக்கிறாங்களோ அதோடு தல்பியா நிறைவடைஞ்சிரும். அதுக்கு பின்னாடி தல்பியா கிடையாது. அதுக்கு பின்னாடி தக்பீர் ஆரம்பிச்சிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. நம்ம தக்பீர் சொல்றோமே, இந்த தக்பீர் ஆரம்பமாயிடும். மினாவில் இருக்கிற காலங்கள் முழுக்க தக்பீரிலேயே ஹாஜிகளுக்கு கழியும். அப்ப ஹாஜிகளும் சரி அங்கேயும் அதிகமாக தக்பீர் முழக்கத்தோடு இருப்பார்கள். வெறுமன மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்வில், நம்முடைய வாழ்க்கையில் எங்கும் நிறைந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் என்பது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியினுடைய 2993வது ஹதீஸாக, குன்னா இதா சஇத்னா கப்பர்னா வ இதா அன்ஸல்னா சப்பஹ்னா. நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் மேடான இடங்களில் ஏறினால் அப்போது நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. படிக்கட்டில் ஏறுறோம், மாடிப்படி ஏறுறோம், ஒவ்வொரு படியில ஏறும் போதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே ஏறும். நாம மொபைல் நோட்டிக்கிட்டே ஏறுறோம். பள்ளியாசலுக்குள்ள வந்தாலும் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு பள்ளியாசல் உள்ள வரும்போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடணும். உள்ள தூக்கி வச்சுட்டு வந்து அப்படியே கீழே இடம் இல்ல மேல ஏறுறோம் அப்படின்னா படிக்கட்டுல, பள்ளியாசல் படிக்கட்டுல மட்டும் இல்ல, வீட்டுல படிக்கட்டுல ஏறினாலும் ஒவ்வொரு படிக்கட்டில் ஏறும் போதும் என்ன சொல்லிட்டு மேல ஏறணும்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு அழகா அந்த படிக்கட்டுகள் அமைச்சிருக்கான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உட்கார்றோம். 4 மாடி கட்டி இருக்கோம், 10 மாடி கட்டி இருக்கோம். அந்த மாடிகள் எந்த ஆபத்தும் இல்லாம அல்லாஹ் நம்மளை உருவாக்கி இருக்கான். இதுல இவ்வளவு தூரம் லிப்ட்ல போறோம் இறங்குறோம், எந்த ஆபத்தும் இல்லாம அல்லாஹ் ஆக்கி இருக்கான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு மிக உயர்ந்தவன். இறங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பஹ்னா தஸ்பீஹ் சொல்லும், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று இறங்கும் போது தஸ்பீஹ் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். பிராணிகளை அறுக்கும் போது அது குர்பானியாக இருந்தாலும், மற்ற காலங்களில் ஆடு மாடு கோழியை அறுப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையோடு நாம் ஆரம்பிப்போம். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டாங்க, அமா தர்லௌன அன் தகூனு ருபுஅ அஹ்லில் ஜன்னah, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் நீங்களும் கடைசி காலம் வரை வருகிற என்னுடைய உம்மத் எல்லாரும் சேர்ந்து நாம எல்லாம் உம்மத்தை முஹம்மதியா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான என்னுடைய உம்மத்தவர்கள் ஒட்டுமொத்த சொர்க்கத்தில் 4இல் 1 பகுதி என் உம்மத்தினராகவே ஆகியிருக்க வேண்டும், நீங்களாவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கேட்டாங்க. குல்னா நஅம், அல்ஹம்துலில்லாஹ், யார் வேணாம்பா, 4ல் 1 பகுதி முழுக்க நாமளா? அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஆம் யா ரசூலல்லாஹ் சொன்னோம். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமா தர்லௌன அன் தகூனு சுலுசு அஹ்லில் ஜன்னah, 4ல் 1 பங்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியோ, ஒட்டுமொத்த சொர்க்கத்தில் 3இல் 1 பகுதி நாமவே இருந்தால், உம்மத்தை முஹம்மதியாவாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நீங்கள் விரும்புவீர்களா, ஒத்துக்குவீங்களா? குல்னா நஅம் ரசூலுல்லாஹ், ரொம்ப சந்தோஷம், முதல்லையாவது 4ல் 1 தான் சொன்னீங்க, 3ல் 1 சொல்றீங்க, அதிகம் சந்தோஷம். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னி லஅர்ஜு அன் தகூனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சொர்க்கவாதிகளில் பாதி முழுக்க நாமாக உம்மத்தே முஹம்மதியாவாக நாம் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நிச்சயமா நாம இருப்போம், சொர்க்கவாதிகளில் பாதி உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட நாங்கள் ஃபகப்பர்னா, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னோம். ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது. சொர்க்கவாதிகளாக பாதி சொர்க்கவாதிகள் நாம தான் இருக்க போறோம் என்று சொன்ன உடனே அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் நாங்கள் செய்த செயல் என்ன? தக்பீர் முழக்கம். ஃபகப்பர்னா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமான செய்தி கிடைத்தாலும், ஆச்சரியமான விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர்ங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்றமே, அப்படின்னா என்ன?
நாம 6.2 இருக்கோம், அல்லாஹ் 6.5 இருக்கிறான்னு அர்த்தமா? அல்லாஹ் பெரியவன் நம்மளை விட, அது அர்த்தமா? என்ன அல்லாஹ் அக்பர்னா எதுல மிகைச்சவன்? எந்த சக்தியும் எனக்கு இல்லை, எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் அல்லாஹ். சோறு திங்கிற சக்தி எனக்கு கிடையாது, சோறு கொடுக்கிற சக்தி எனக்கு கிடையாது. எனக்கு தருபவனும் எனக்கு ஊட்டி விடுபவனும் என்னுடைய வயிற்றில் செவிக்க செய்பவனும் என்னை உயிர்ப்பித்தவனும் என்னை மரணிக்க செய்பவனும் எல்லாம் அல்லாஹ். எல்லாவற்றிலும் அல்லாஹ்வே உயர்ந்தவன், யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு அக்பர். நாம என்ன கொண்டு வந்தால் எல்லாவற்றிலும் அல்லாஹ் சிறந்தவன் என்பதை உயர்த்துகிற உணர்த்துகிற ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர். இப்படியும் சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ரஅய்தும் அல் ஹரீக ஃபகப்பிரு. நெருப்பு கொழுந்து விட்டு எரிவதை நீங்கள் பார்த்தால், நெருப்பு எரியுது, பில்டிங்லயோ ஏதாவது ஒண்ணுல நம்முடைய பொருள்லாம் எரியுது, எரிவதை நீங்கள் பார்த்தால் ஃபகப்பிரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கம் இடுங்கள். ஃபைன்ன தக்பீர, ஏன் தெரியுமா? அந்த தக்பீர் முழக்கம், அல்லாஹு அக்பர் என்கிற அந்த தக்பீர் முழக்கம் யுத்ஃபிஉஹு, எரிகிற நெருப்பையும் அணைக்கும் சக்தி படைத்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல பேர் நம்மளை நினைச்சு வயிறு எறிவாங்கல்ல, அதையும் தக்பீர் முழக்கம் அழிக்கும். நம்மளை நினைச்சு சில பேர் வயிறு எறியக்கூடியவங்க இருப்பாங்க, நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம் மீது கோபம் கொண்டவங்க இருப்பாங்க, ஹசத் உள்ளவங்க இருப்பாங்க, பொறாமை கொண்டவர்கள் இருப்பாங்க. இவைகள் எல்லாத்தையும் அணைக்கிற சக்தி எதுக்கு இருக்கு? அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அதனால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவின் போது, மினாவில் தங்கி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டி, நீங்க கண்டது பேசுறதை விட்டுட்டு தக்பீர் சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தாங்கள் தங்கி இருந்த மினாவுடைய கூடாரத்திற்குள் உள்ளிருந்து தக்பீர் சொல்ல ஆரம்பித்தார்கள். எப்படி தக்பீர் சொன்னாங்கன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படியே கஷ்டப்படாம அழுக்காம நலுங்காமன்னு சொல்லுவோமே, அது அப்படி இல்ல, மினாவே குலுங்கும் அளவுக்கு தக்பீர் முழக்கமிட்டார். ஹதீஸ்ல வர்ற வார்த்தை, மினா குலுங்கும் அளவுக்கு தக்பீரால் மினாவே அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு சப்தமாக தக்பீர் முழக்கமிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ்ஜினுடைய போது தல்பியாவை பற்றி சொல்லும் போது, நீங்கள் தல்பியாவை உறக்க சொல்ல வேண்டும், சப்தமாக சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உங்கள் தல்பியாவுடைய சப்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய மண்ணு, கல்லு, செடி, கொடி, அனைத்து ஜீவராசிகள் எல்லாம் நாளை மறுமையில் யா அல்லாஹ் இவர் தல்பியா முழக்கமிட்டவர் என்று உங்களுக்காக சாட்சி சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஅத்தினை பார்த்து சொன்னாங்கல்ல, பாங்கு சொல்லும் போது சப்தம் விட்டு சொல்ல வேண்டும். ஏன்? அந்த சப்தம் எங்கெல்லாம் கேட்குமோ, பாங்குடைய சப்தம் எங்கெல்லாம் கேட்கும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்குமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், ஜீவராசிகள்னா உயிரோடு இருப்பவைகள் மட்டுமல்ல, எல்லா பொருட்களும், கல்லு, மண்ணு, செத்தது எல்லாம், எல்லா பொருளும் நாளைக்கு மறுமையில் யா அல்லாஹ் இவர் அல்லாஹு அக்பர் என்று உன்னை உயர்த்தி பிடித்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அவருக்காக அவைகள் சாட்சி பகரும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தக்பீர் முழக்கம், ஐயாமு தஷ்ரீக்ல நாம சொல்ல வேண்டிய தக்பீர் முழக்கங்கள் என்பது சப்தமிட்டு சொல்கிற வார்த்தையாக இருக்கணும். ஒரு ஆவேசமான குரல் எப்படி இருக்கும்? ஒரு போராட்ட குரல் எப்படி இருக்கும்? எங்களுக்கு தந்து அரசே, எங்களுக்கு தந்து விடு அப்படின்னு போய் கெஞ்சுவோமா, கூத்தாடுவோமா, காலில் விழுவோமா? அறியாதையா தா அப்படின்னு என்ன செய்வோம்? போராடுவோம். அந்த போராட்ட குணம் எதுல துணிக்கணும்? அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையில துணிக்கணும். அல்லாஹு அக்பர் சைலண்டா கேட்கிற வார்த்தை அல்ல, அல்லாஹு அக்பர் வேகமாக கேட்கிற வார்த்தை, சப்தமாக சொல்கிற வார்த்தை. பெண்கள் வீடுகளிலே தக்பீர் முழக்கமிடணும், சப்தம் இல்லாம. ஆண்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் குர்பானி பிராணியை பார்க்கிற போது அல்லாஹு அக்பர் மட்டும் நாம சப்தமிட்டு சொல்லி இருந்தால் இன்னைக்கு நடக்கிற பல காரியங்கள் நடக்காமல் போவதற்கு காரணமா இருந்திருக்கும். அறுக்க கூடாதுங்கிறான், பிரச்சனை பண்றான், மாடை பிடிச்சி இழுத்துட்டு போறான், என்னமெல்லாமோ நடக்குது. ஏன்? நாம யாரையெல்லாமோ பெருசா நினைச்சோமே தவிர அல்லாஹ்வை பெருசா நினைக்கல. அல்லாஹ் நினைச்சா இது முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்முடைய தக்பீர் முழக்கங்கள் வீரியமா இருந்திருக்கும்.
நம்முடைய தக்பீர் முழக்கங்கள் வீரியமா இருந்திருந்தால் அந்த முழக்கம் எதிரியை பயங்காண செய்திருக்கும். நம்முடைய தக்பீரில் வீரியம் குறைந்தது, எதிரிகள் வீரியம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். இப்ப கூட பயந்து பயந்து தக்பீர் சொல்றோம், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துருவானோ என்று பயந்து. இந்த நிலைமைக்கு நாம் பயந்தாங்கொல்லிகளாக மாறுகிற போது காரணம் தக்பீர் முழக்கத்துல இருந்த அந்த வேகம் குறைஞ்சு போச்சு. இப்ப கூட சரி, இனி இந்த 3 நாளும் இருக்கு, நம்முடைய முழக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சப்தமிட்ட முழக்கம், கத்தக்கூடாது. கத்துறதுன்னு வேற ஒண்ணு இருக்கு, கத்தக்கூடாது. சப்தம் இருக்கணும். என்ன இருக்கணும்? வார்த்தைகள் புரியணும், சொல்கிற வார்த்தைகள் புரியணும், வார்த்தைகள் புரியணும், தடித்த வார்த்தைகளாக சப்தமான வார்த்தைகளாக இருக்கணுமே தவிர கத்துதல் இருக்கக்கூடாது. கத்துறதுன்னா என்னன்னா சப்தம் இருக்கும், ஆனா என்ன சொல்றோம்னு புரியாது. அதான் கத்துறதும்பாங்க. வீட்டுல ஏதாவது ஒண்ணு பேச, ஏன்டா கத்துற அப்படிமாங்கல்ல, அப்படின்னா சொல்றது புரியாது, ஏதோ சப்தம் மட்டும் கேட்கும். அது அப்படி அல்ல, அதுக்கு பேர் சப்தம் இல்லை. உறக்க சொல்லணும் தக்பீர. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சப்தம் இருக்கணும், என்ன சொல்றோம் புரியணும், அதற்கு பேர் சப்தம். அதை மார்க்கம் கற்றுத் தந்தது. அந்த சப்தம் உறக்க இருந்தால் வாழ்க்கையில் பல தடைகளும் உடைந்து போகும் என்று மார்க்கம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அய்யாமு தஷ்ரீக்கை பயனுள்ளதாக கழிக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.